வணக்கம். சினி மினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் மொழிபெயர்த்த ஒரு நூலை வாசித்திருக்கிறார். இது ஒரு தகவல். அப்படியா, நீங்கள் மொழிபெயர்த்த நூலை ரஜினிகாந்த் வாசிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், வாசிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய பேர் புனிதமான குடிகாரன். புத்தகத்தினுடைய தலைப்பு நல்லா இருக்கா? அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அதான், லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரியா நாட்டை சேர்ந்த ஜோசப் ரோத் எழுதிய நாவல் அது. அந்த லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங்கிற அந்த நாவலை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அருமையாக இருக்கே, இதை தமிழில் மொழிபெயர்க்கலாமே அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான நூல்களை மொழிபெயர்த்தவன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நான் மொழிபெயர்த்து 1000 சிறுகதைகள், 200 நாவல்கள் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நான் மொழிபெயர்த்த நாவல்களில் ஒன்று இந்த புனிதமான குடிகாரன். இதுக்கு புனிதமான குடிகாரன் அப்படின்னு பேர் வச்சேன். பேர் வச்சு அந்த நான் படித்த அந்த புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதை நக்கீரன் பதிப்பகம் புத்தகமாக வெளியிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங்கிறது அந்த ஆங்கிலத்தில் வைக்கப்பட்ட பேருன்னு ஒன்று, அந்த ஜோசப் ரோத்தனுடைய ரைட்டிங் அதுக்கு ஒரு புனிதமான குடிகாரன் சொல்லி நான் வைத்த பெயர் அப்படி வச்சுக்கோங்க. அது புத்தகமாக வந்துச்சு. ஒரு மிகச்சிறந்த படைப்பு. இப்போ பொதுவாக எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை கதவை தட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கதையினுடைய நாயகன் அந்த மாதிரி தான். கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இடம் கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, பாக்கெட்டில் பணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் தெருவை சுற்றிக்கிட்டு ஊதாரியாக வெட்டித்தனமாக தெருவை சுற்றிக்கிட்டு இருக்க ஆளுங்க அப்படின்வோம்ல. வெட்டித்தனமாக தெருவை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மணிப்பர்ஸு கிடச்சி, அந்த மணிப்பர்ஸுக்குள்ளே சில டாலர்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படியே கத்தையாக பணம் இருந்து ஒருத்தனுக்கு பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லாதவனுக்கு கத்தையாக பணம் கிடச்சி, அந்த பணம் கிடைச்ச பிறகு அவன் எப்படி அதை பயனுள்ள வகையில் செலவழிக்கிறானான். அப்படியே மறுபடியும் அந்த காசை ஃபுல்லாக கரியாக்கி அந்த பணத்தெல்லாம் செலவழித்து, தண்ணி அடித்து, போதைப் பொருட்களுக்கு செலவழித்து, அப்படியே குடிச்சு காலி பண்ணி மறுபடியும் கேரா பிளாட்ஃபார்ம், படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, அப்படியே வெட்டித்தனமாக ஒரு பாலத்துக்கு கீழே போய் தலைக்கு கீழே கையை வச்சு படுத்து தூங்கி அப்படின்னு மறுபடியும் இன்னொரு தடவை இதே மாதிரி ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அதையும் அந்த பணத்தையும் செலவழித்து அந்த நாவலுடைய ஃபினிஷிங்கில் மறுபடியும் கேரா பிளாட்ஃபார்ம், அப்படியே இதில் நடைபாதையில் படுத்துக்கிட்டு, ஒரு பாலத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பரட்ட தலையோடு படுத்துக்கிட்டு, இந்த பேட்டர்னில் ஒரு மனிதனுடைய கதை தான் இந்த லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங். ஒரு குடிகாரனுடைய கதை. ஒரு குடிகாரனுடைய வாழ்க்கை எப்படி குட்டிச்சவராக போய் இப்படி இருக்கும். பொறுப்பு இல்லாமல் நடந்தால், அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது கூட, பணம் சிறிதும் எதிர்பாராமல் கையில் கிடைக்கும்போது கூட அதை முறையாக செலவழிக்காமல் ஒரு மனிதன் இருந்தால், இப்படிப்பட்ட மனிதனாகத்தான் அவன் வாழ்க்கையில் அவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி. இதுதான் அந்த கதையினுடைய மையக்கரு அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளே கூட பல நேரங்களில் நமக்கு மத்தியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்களே நிறைய பேர் இப்படி இருப்போம்ல. அதாவது எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொள்ளாமல், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து, எந்த பாதையில் வேண்டுமானாலும் நடைபோட்டு, பொறுப்பே சிறிதும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கோட்டை விட்டு அவல நிலையில் சிரமங்களை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு, ஏன் அதிர்ஷ்டம் வீடுகளை தேடி வரும்போது அதை நாம் ஏன் பயன்படுத்தி கொள்ளவில்லை, ஏன் தவற விட்டோம், ஏன் வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறோம், ஏன் வேலை இல்லாமல் தவிக்கிறோம், ஏன் வெட்டித்தனமாக சுட்டுகிறோம் அப்படின்ற ஒரு படுக்கை இடம் இல்லாமல், அருந்துவதற்கு உணவு இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் சிரமங்களை அனுபவித்து கொண்டு ஏன் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட மனிதர்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் கதை தான் த லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங், புனிதமான குடிகாரன். இந்த புத்தகம் வந்த பிறகு ஆக்சுவலாக ரஜினிகாந்த் எதேச்சையாக இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அப்படின்னு வரும்போது, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு, இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நக்கீரன் பதிப்பகத்திலேருந்து வர புத்தகம் தானே. அதனால் நக்கீரன் பதிப்பகத்திலேருந்து வரக்கூடிய நக்கீரன் பாலஜோதிடம்னு ஒரு புக்கு, ஓம் சரவணபவன்றது, இனிய உதயம் அதில் வந்தது தான். இனிய உதயன்றது மாத நாவல், அதில் தான் இந்த புக்கு முதல்ல வந்துச்சு. பின்னாடி இது புத்தகமாக வந்துச்சு, மாத நாவலாகவும் வந்துச்சு. அது இந்த புத்தகங்களெல்லாம் சினிக்கூத்து, இந்த புத்தகங்களெல்லாம் நக்கீரன் கோபால் அண்ணன் அவர் எக்மோர் ஆல்பர்ட் தியேட்டர் மேனேஜர் மாரியப்பன், அவர் ரஜினிகாந்துக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட இதை கொடுத்து
ஓம் சரவண பவா அப்படின்னு ஆன்மீக புக்கு, இதெல்லாம் நக்கீரன் பதிப்பகத்திலேருந்து வரக்கூடிய பருவ இதழ்கள், இதெல்லாம் கொடுத்து இதை வந்து, ஏன்னா ரஜினி ரசிகன்ற ஒரு புக்கையே நக்கீரன் கோபாலன் நடத்தியிருக்காரு முதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி. அதனால் ரஜினிகாந்த் இவருக்கும் நல்ல பழக்கம் தான். ஆக்சுவலாக ஆல்ப தியேட்டர் மாரியப்பன்கிட்ட கொடுத்து இந்த புத்தகங்களை எல்லாம் ரஜினிகிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம பதிப்பகத்திலேருந்து, நம்ம அலுவலகத்திலேருந்து, நக்கீரன் குழுமத்திலேருந்து வரக்கூடிய இதழ்கள், இவ்வளோ இதழ்கள் வருதுன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்றதுக்காக. அது ரஜினிகாந்த் வந்து புத்தகங்களை என்னென்ன புத்தகங்கள் படிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை ரஜினி படிச்சிட்டார், புனிதமான குடிகாரன் புத்தகத்தை படிச்சுட்டு அந்த மாரியப்பன்ட்ட ரஜினி சொல்லி, நக்கீரன் கோபாலை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான புத்தகங்கள் வேறு என்ன புத்தகம் இருக்குது, இந்த மாதிரி கதைகள் அப்படின்ற மாதிரி மாரியப்பன்ட்ட வந்து ரஜினி சொல்லி, மாரியப்பன் வந்து இப்போ அந்த இனிய உதயம் பத்திரிக்கை பொறுப்பாசிரியராக இருந்த முருகன் அவர்கிட்ட வந்து சொல்லி, முருகன் வந்து என்னுடைய நண்பர், என்கிட்ட சொல்லி, அதுபோல் சில புத்தகங்களை ஒரு என் கணிப்பு ஒரு 5-6 புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், 5ஓ 6ஓ நான் மொழிபெயர்த்த வேறு சில நாவல்கள், அதெல்லாம் வந்து மாரியப்பன்கிட்ட கொடுத்து இது ரஜினிகாந்த் கொடுத்துருங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்து விட்டோம். அது பிறகு ரஜினிகாந்த் படித்தாரா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த ஒரு புத்தகத்தை அவர் வாசித்திருக்கிறார்ன்றதை வந்து மாரியப்பன் அதுக்கு பிறகு ரஜினி சார் இப்படி சொன்னார், அந்த புக்கை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரி வேறு என்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்லி நக்கீரன் கோபால்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி சொன்னார். அப்போ இந்த புத்தகத்தை ரஜினி வாசித்திருக்கிறார் அப்படின்றத அப்போ நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வகையில் பார்த்தா சந்தோஷம் தானே. நான் மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்தை ரஜினிகாந்த் வாசித்திருக்கிறார், அந்த புத்தகம் அவருக்கு பிடித்திருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல புத்தகம் அப்படின்றதான் இது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் கூறுகிறேன்.